கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரையிலே பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த ஆராதனை காலை ஆராதனை முறைமையை பின்பற்றி நடைபெறுகின்ற ஆராதனை ஆகினாலே திருச்சபை மக்களும் இந்த ஆராதனையிலே ஆன்லைனிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் பக்தியோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீடுகளிலே ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்க வேண்டாம், அமைதலாக அமர்ந்திருந்து எல்லாம் பின்பற்றி நாம் இந்த ஆராதனையை தொடர்ந்து நடத்துவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்கிற கிருபை எங்களுக்கு தாரும். வேத வசனங்களை படிக்கும் போது ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறவர்களாக மட்டுமல்ல, உம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாகவும் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 376 பாமாலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 376, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகார பொதுவான பாவரிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். முழங்கால் படியிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிமையாளைக்கு மூலம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைய நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயினும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உணர்வுகளாய் நடந்துவிட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த உணர்வுகளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்றுதாலும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதங்களிலே 121 சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிக்க வேண்டிய சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயினும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கனிமொழி இடத்தில் கொடுத்து பிறந்தார். பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். தரித்திரத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசத்தை பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து நியாயம்
பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப் பண்ணாமல் தீமையை விட்டு எங்களை ரட்சித்துள்ளோம். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பாவிகளுடைய அடங்காத சித்தத்தையும் ஆசாபாசங்களையும் அடக்கி ஆளுகிறவரே, பலவித மாறுதல் உள்ள இவ்வுலகத்தில் நாங்கள் இருக்கையில் எங்கள் இருதயம் மெய் சந்தோஷங்கள் உள்ள மேல் உலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி தேவரீர் கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கவும், நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை விரும்பவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். உட்காருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒருவேளை நம்முடைய திருச்சபையை தவிர மற்ற சபைகளைச் சேர்ந்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலே ஆண்டவரை நம்மோடு கூட சேர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இவ்வளவு நாட்களும் நாம் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார் என்று நம்புகிறேன். மிக விரைவிலே நாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்திலே ஆண்டவரை வழிபடுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் என்றும் நான் நம்புகிறேன். ஒருவேளை என்னுடைய மனதிலே தோன்றுகிறதுபடி நாளைய தினத்திலே ஒரு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது. எல்லா வழிபாட்டு தலங்களையும் திறக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை அந்த தீர்ப்பிலே நல்ல முடிவு கிடைக்குமானால், அந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்குமானால் விரைவிலே ஒருவேளை வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ ஆலயங்களை திறக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே திருச்சபை மக்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ஊக்கமாக ஜெபியுங்கள். நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பதிலாய் மாறி வரட்டும். அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதிகளுடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க செய்து
மத வழிபாட்டு தலங்கள் எல்லாவற்றையும் திறப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் ஆணை கிடைக்கும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபியுங்கள். நாளைய தினத்திலே அந்த வழக்கு வருகிறது என்று நேற்றைய தின செய்தியிலே நான் கேட்டேன். ஆகையினாலே திருச்சபை மக்கள் இதற்காக ஜெபியுங்கள். மிக விரைவிலே ஆண்டவர் சுத்தமான இந்த மாதத்திற்குள்ளேயே வழிபாட்டு தலங்கள் திறந்து நாம் நம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு நெருங்கி இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம். அது வரைக்கும், அப்படி வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் இந்த ஆன்லைன் ஆராதனை தொடர்ந்து நடைபெறும். திருச்சபை மக்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலும் வழக்கமான 6:30 மணி 9:30 மணிக்கு நீங்கள் ஆன்லைனுக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இது விளையாட்டாகவோ அல்லது நேரப்போக்கிற்காகவோ நடத்தப்படுகின்ற ஆராதனை அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துகிறோம். நிறைய ஆலயங்களில் அந்த வாய்ப்பு இல்லை. ஆகினாலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, வெள்ளிக்கிழமை மிக குறைந்தவர்களே ஆன்லைனுக்கு வந்திருக்கிறீங்க. இது வருந்தத்தக்க ஒன்று. இனி வரும் நாட்களிலே அப்படி இருக்கக்கூடாது. ஆராதனை என்றால் ஆலயத்துக்கு வர்றதுக்கு தான் சிரமப்பட்டீங்க. ஆன்லைனில் ஆராதனையை வீட்டிலேயே இருந்து பார்ப்பதிலே என்ன சிரமம்? ஆகையினாலே ஆராதனைகளை அசட்டை செய்வீர்களானால் அது நல்லதல்ல. ஆகையினாலே ஆலயம் திறக்கப்படும் வரைக்கும் இந்த ஆன்லைன் ஆராதனைகள் தொடரும். நம்முடைய காணிக்கைகள், ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய காணிக்கை, சுயவிருப்பு காணிக்கை, சந்தா, ஏப்ரல் மே மாத சந்தா, இவைகள் எல்லாம் எடுத்து வைத்திருப்பீர்கள் என நம்புகிறேன். ஒருவேளை வாய்ப்புகள் அமையுமானால் உங்களுடைய இல்லங்களிலே வந்து அவைகளை பெற்றுக்கொள்ளவும் நான் திட்டமிட்டிருக்கிறேன். அதை குறித்து நான் வருவதற்கு முந்தின நாள் உங்களுக்கு தொலைபேசி வழியாக தெரிவித்துவிட்டு வருவேன். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதை பொறுத்து, தேசத்தின் சட்டங்கள் மாறுவதை பொறுத்து ஒவ்வொரு செயலாக நாம் செய்வோம். சந்தாவை உங்கள் கவரில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போது வந்தாலும் அது செலுத்துவதற்கு அது உங்கள் பணம் இல்லை, அது ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆலயத்தின் பணம். ஆகையினாலே அதுவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாக எடுத்து தயாராக வைத்திருங்கள். ஒருவேளை சீக்கிரமாய் ஆலயம் திறக்குமானால் ஆலயத்திலே படைப்போம். இல்லையானால் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நான் உங்களுக்கு ஒரு பிற்பாடு தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். அகில உலக அன்னையர் தினம், மதர்ஸ் டே. பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பெற்றோரை வாழ்த்தி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை மறந்து போய், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு 4 கிழமையெல்லாம் மறந்து போயிடுது. நீங்கள் மறந்து போய் இருப்பீர்களானால் இப்போது உங்களுடைய தாய்மாரை, உங்கள் அம்மாவை வாழ்த்துவதற்குரிய ஒரு நல்ல தருணம். ஆராதனை முடிஞ்ச பிறகு மற்ற தாய்மாரை, நம்ம திருச்சபையில் இருக்கிற மற்ற தாய்மாரையும் நீங்கள் தொலைபேசியில் அழைத்து நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். அம்மாமாரை நாம் இந்த நாளில் கனப்படுத்துகின்ற ஒரு சூழல் ஒரு ஆலயத்தில் இருந்தால் நம்ம அவர்களை முன்னழைத்து ஒரு சிறப்பான ஜெபம் செய்திருப்போம். இன்றைக்கும் ஜெப வேளையிலே அவர்களுக்கான சிறப்பான ஜெபம் ஏறெடுப்போம். அம்மாவை கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான தாய்மார், நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற பல தாய்மார், நம்முடைய ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளையே கற்பனைகளை கொடுக்கும்போது அவர் அந்த கற்பனையிலே கொடுத்துட்டாரு. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை தாண்டி மனிதனுக்கும் உள்ள உறவை பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல் கட்டளை அது. அந்த முதல் கட்டளையாக, அதாவது முதல் 3 ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு, 4வது கட்டளையிலிருந்து மனிதர்களுக்குள்ள எப்படி இருக்கணும்னு, அதுல முதல் கட்டளையா, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாயை கனம் பண்ணணும். நீ பல இடங்கள்ல தாயை உதாசீனம், நம்ம ஆலயத்தில் இல்லை, பல இடங்கள்ல பரவலாய் காணப்படுகின்ற ஒரு காரியம் தாயை உதாசீனப்படுத்துவது. ஆனால் தாயை நேசிக்க, தாயை கனப்படுத்த நாம் நியாயப்பிரமாணம் பெற்றிருக்கிறோம், கட்டளை பெற்றிருக்கிறோம். சிறப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த, நமக்கு உலகத்தை காட்டின நம்முடைய அம்மாமார், அவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய திருச்சபையின் அம்மாமாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அன்பான பிள்ளைகள், அம்மாமார மனதார வாழ்த்துங்க. அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையையும் ஒரு குறைவுமின்றி நீங்கள் செலுத்த இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கடந்த 2 வாரங்களாக ஆண்டவர் நம்மை சொந்த சம்பத்துகள் என்று அழைக்கின்ற அந்த செய்தியை நாம் படித்து வருகிறோம். யாத்ராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம்
முதல் 6 வசனங்கள் வேத பாடமாக அதை நான் முதலாவதாக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல தேசங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் என்பது. இந்த பகுதியிலிருந்து கடந்த 2 வாரங்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்று வருகிறோம். முதல் நாளிலே எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் கண்டீர்களே, அவருடைய வல்லமையை நீங்கள் கண்டீர்களே என்ற தலைப்பிலே படித்தோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மை சுமந்தவர், அதே போல உங்களையும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் சுமந்து இதுவரைக்கும் நடத்தினது போல, இதுவரைக்கும் நீங்களா ஒன்றும் சாதிக்கல, ஆண்டவர் உங்களை சுமந்து வந்ததினாலே நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறீர்கள். ஆகையினால் அந்த ஆண்டவர் இனியும் உங்களை நடத்துவார் என்பதையும், அதற்கு பிறகு சொந்த சம்பத்துகள் என்ன செய்யணும் என்பதற்குரிய முதல் குறிப்பையும் படித்தோம். கர்த்தருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு வசனங்களை நம்ம வசதிக்கு ஏற்றாற் போல அர்த்தப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. சரியானபடி வசனத்தை, அதாவது முழுமையாக படித்து முழுமையாக அதை புரிந்து கொண்டு முழுமையாக அந்த வசனத்தை அர்த்தப்படுத்தி, அதாவது பாதி எடுத்து அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதத்தை மட்டும் எடுத்து அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம வசனத்தை கேட்கக்கூடாது என்று நாம் படித்தோம். அதாவது நமக்கு சாதகமான முறையில் வேத வசனத்தை கேட்பதோ வேத வசனத்தை உள்வாங்குவதோ கூடாது என்பதை படித்தோம். இன்றைக்கு அதற்கு அடுத்த குறிப்புகளை படிக்க போகிறோம். சொந்த சம்பத்துகள். நம்மெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைத்து அதற்கு சொந்தக்காரரான, பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா 5வது வசனத்துல. அப்படி பூமியெல்லாம் என்னுடையது என்று உரிமை பாராட்டுகின்ற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்து, பொக்கிஷங்கள், ட்ரெஷர், என்னுடைய பொக்கிஷங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த பொக்கிஷம், பொக்கிஷத்துக்கு அவர் என்ன செஞ்சார் பார்த்தோம். பொக்கிஷம் என்ன செய்யணும், யார் அந்த பொக்கிஷம், இதை இன்னைக்கு படிக்க போறோம். இப்ப யார் அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்துக்கு அவர் என்ன செய்ய போகிறார், யார் அந்த பொக்கிஷம், பொக்கிஷம் என்ன செய்யணும், சொந்த சம்பத்து என்ன செய்யணும். 2வது குறிப்பு 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு படிச்சோம் இல்லையா, என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது நீ இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன், இதுதான் உடன்படிக்கை. நீ செய்தால் நான் இப்படி செய்வேன், நீ செய்யலைன்னா நானும் செய்ய மாட்டேன் என்பதுதான் அதனுடைய பொருள். உடன்படிக்கை என்பது என்ன, ஆண்டவர் அவர் இறங்கி வர்றார். இறங்கி வந்த ஆண்டவர் நம்மளும் இறங்கி அவருடைய வார்த்தையை கேட்டு நிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இந்த உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். வேதத்திலே ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும் என்று எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய சொந்த சம்பத்துகளாகிய நாம் கை கொண்டு வாழ வேண்டும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய மனதின் தோற்றத்தின்படி அல்லது உலகத்தின் போக்கிலே வாழுகின்ற வாழ்க்கை அல்ல. இதை நன்றாய் புரிந்து கொண்டவர் தான் பவுலடியார். ஏன்னா பிலிப்பி சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தின் நீதி ரொம்ப கடுமையான நீதி, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஒன்னா கொன்றணும், இந்த மாதிரி ஒரு கடுமையான நீதி. அந்த நீதியின்படி என்னைய யாரும் குற்றம் சாட்டப்பட முடியாது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கடுமையாக பின்பற்றி வாழ்ந்த மனிதன் பவுலடியார். சவுலாய் வாழ்ந்தவர், பிறகு பவுலாய் மாறினார் இல்லையா. அவரு என்ன எழுதுறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுறார், கடிதம் எழுதுறார் ரோமருக்கு. அந்த கடிதத்துல 12வது அதிகாரத்தில் அவர் என்ன குறிப்பிடுகிறார், நீங்கள் 2வது வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது உலகத்தின் போக்கிலே வாழாமல், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும்
யார் சொல்றா? நியாயப்பிரமாணத்தை முழுசும் கற்று கரை தேர்ந்து அதன்படி குற்றம் சாட்டப்பட முடியாதபடி நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மாமனிதன் சொல்றாரு, நீங்க உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அன்பானவர்களே, ஆண்டவருடைய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும் என்பது இந்த உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன உண்மை? உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது. இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நமக்கென்று ஒரு பிரத்யேகமான வாழ்க்கையை ஆண்டவர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த திருமறை நமக்கு அந்த வாழ்க்கையை போதிக்குது. என்ன வாழ்க்கை என்பதை பின்னால் அடுத்த வருஷத்துல நம்ம விரிவாக படிக்க போறோம். அப்படி பிரத்யேகமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு பல நேரங்களிலே உலகம் என்ன நினைக்குதோ, உலகம் எப்படி போகுதோ அப்படித்தானே போயிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு ஆசீர்வாதம் தேவை, நமக்கு ஆறுதல் தேவை, நமக்கு வழிநடத்துதல். ஆனா எல்லாத்துக்கும் மத்தியில ஆண்டவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு வாழுகின்ற நிலையும் நமக்கு தேவையே. சும்மா ஏனாதான் அவர் நம்மளை மீட்டு எடுத்த பிறகு உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க நம்ம சொல்லல. ஏற்கனவே கடந்த வாரம் யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எகிப்தில் அவங்க கூப்பாடு போட்ட போது ஆண்டவர் சத்தம் கேட்டார். ஆண்டவருடைய கைக்குள்ள வந்த போது கேட்காமலே செங்கடலை திறந்து விட்டார். அடுத்து மாறாவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அங்கே அவர்களை சோதித்து அவர்களுக்கு ஒரு நியமத்தை நியமித்து, இனி நான் உங்களுடைய பரிகாரியா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய வாக்கை கேட்டு கற்பனைகளின் கட்டளைகளின்படி நடக்கணும்னு ஒரு நியமத்தை அவர்களுக்கு வைத்தாரே. ஏன்? ஆண்டவருடைய கரத்திற்குள் வந்தவர்கள் தான் தோன்றித்தனமான வாழ்க்கை வாழ்வதற்கு இடமில்லை. அவருடைய கரத்திற்குள் இருக்கிறோம், சொந்த சம்பத்துகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் என்றால் சொந்த சம்பத்துகள் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகள் உண்டு. சொந்த சம்பத்துகள் தங்கள் இஷ்டம் போல வாழ்வதற்கு இடமில்லை. ஆண்டவருடைய உடன்படிக்கையை கை கொண்டவர்களாய் வாழ வேண்டும். அன்பானவர்களே, வேதத்துல எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நாம் வாழ வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையில மொத்தமும் அடங்கிடுச்சு இல்லையா? ரோமர் 12:2 சொன்னேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்ப உலகத்தில் இருந்து நாம் மாறுபட்ட நிலையிலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் உலகத்திற்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது பாவியா வந்தான். ஆனால் பாவியாய் வந்த மனிதன் பாவியாகவே இல்லாம பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டான். எப்போ? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாய் அவருக்கு கொடுத்த போது. யாரு? நீங்களும் நானும். அப்படி மாறி வந்த பிறகு மாறி வந்தவன் இனி பாவத்திற்கு அடிமையாக வாழக்கூடாது. அவன் பாவத்திற்கு செத்தவன். பாவத்திற்கு பாவத்தில் வாழும்போது உலகத்தின் போக்கில் வாழ்ந்தோம். நமக்கு ஒரு சட்ட திட்டம் கிடையாது, ஒரு கட்டுப்பாடு கிடையாது. உலகம் எப்படி இருக்குதோ அப்படி வாழ்ந்தோம். தீயர்களாய், துன்மார்க்கர்களாய், துஷ்டர்களாய் வாழ்ந்தோம். ஆனா இப்போ மாறிட்டோமே. இப்போ அவருடைய கைக்குள்ள வந்துட்டோமே. அவருடைய கரத்துக்குள்ள வந்த பிறகு இனி நமக்கு சட்ட திட்டங்கள் உண்டு, நமக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. கட்டுப்பாடுகள் வேதத்தில் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் ஒட்டுமொத்தமாய் ஒரே வரியில சொல்லணும்னா, உலகத்திற்கு ஒத்தபடி வாழாமல். நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீர்களோ, எதுக்காக ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவி நிலைநிறுத்திச்சோ, அந்த நோக்கம் நிறைவேறும்படியான வாழ்வு வாழ உங்களை அர்ப்பணிங்க. இதுதான் சொந்த சம்பத்து செய்ய வேண்டிய வாழ்வு, சொந்த சம்பத்து நடத்த வேண்டிய வாழ்வு. இஷ்டப்படியான வாழ்வு அல்ல. தேவனுடைய உடன்படிக்கைகளை, அவருடைய நியாயப்பிரமாணங்களை, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ வேண்டிய வாழ்வு. பெற்றோரை கணம் பண்ணணும்னா பெற்றோரை கணம் பண்ணணும். பெற்றோருடைய புத்தியை கேளுன்னா பெற்றோருடைய புத்தியை கேளணும். நான் வளர்ந்துட்டேன், எனக்கு உலகம் தெரியும், பெற்றோரோட நான் நிறைய படிச்சுட்டேன், அதனால நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், பெற்றோர் எனக்கு வளைஞ்சி வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அப்படிதான் இருக்குது. பெற்றோர் எனக்கு வளைஞ்சி வரணும்னு நீ நினைச்சினா உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்குமாங்கிற ஒரு கேள்வியை நீ கேட்டுப்பாரு. உன் பெற்றோர், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு வேதம் சொல்லுதே. இதெல்லாம் நியாயப்பிரமாணம், இதெல்லாம் உடன்படிக்கை, இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற கட்டளைகள், இதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு அன்னையர் தினம்.
பெற்றோரிடத்துல என்ன வம்பு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நிறைய வீடுகள்ல அப்பா அம்மார்கிட்ட பேசுறத குறைச்சிக்கிடுவாங்க. ஆனா அம்மா அம்மார்கிட்ட வாலிப பிள்ளைகள் கூட நிறைய அம்மா அம்மாரை நீயும் நானும் பேசுற ஒரு அவலம் இன்றைக்கு இருக்கிறது. கேட்டா நாங்க ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிறோம். என்ன இன்டிமேட்? சின்ன வயசுல நீ நானுன்னு பேசுனீங்க, ரைட்டு. பருவம் தாண்டி வரும்போது நீங்க நாங்கள் மரியாதையில பேசணும் இல்லையா? அப்ப அந்த மரியாதை குறையும் போது எல்லாமே குறையுது. சும்மா பேச்சுல தானே நான் எங்க அம்மாவை நீ நானுங்கிறேன், போமா வாமா. ஒரு ஒழுங்கு முறைக்குள்ள நீங்க வாங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த ஒழுங்குமுறை வந்துருச்சுனாலே மரியாதை என்பது தானாய் வரும், கனம் என்பது தானாய் வரும். ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தில் அவங்க அப்படி கூப்பிடுறாங்க, இவங்க அப்படி கூப்பிடுறாங்க, அதனால நானும் அப்படி கூப்பிடுறேன். உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்பது சொந்த சம்பத்துகளுடைய வேலை அல்ல. ஒருவேளை முன்னால அவங்க அம்மா சிரிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேதனையா இருக்குமா இல்லையா? நீ நான் பேசும்போது பெற்றோரை வேதனைப்படுத்துவது வேதத்தின் அடிப்படையில் எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் சொந்த சம்பத்தில் எப்படி நம்ம கிளைம் பண்ண முடியும்? அன்பானவர்களே, வேத வசனத்தின்படி செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் செலுத்தி வாழ வேண்டியது உடன்படிக்கையை கை கொள்வது. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இன்னும் 2 குறிப்பு பின் வசனங்கள்ல வருது. ஆக மதிக்க வேண்டிய இடங்கள்ல மரியாதை கொடுத்து நியாயமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியதும் சொந்த சம்பத்துகளினுடைய வேலை. சொந்த சம்பத்துகள் என்பவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு, அவருடைய வார்த்தையை கை கொண்டு உடன்படிக்கையின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். இது சொந்த சம்பத்துகள். அவங்க எப்படி இருக்கணும்? அது மட்டுமல்ல, 6வது வசனத்திலையும் அந்த சொந்த சம்பத்துகள் எப்படி வாழணுங்கிறத ஆண்டவர் சொல்றார். யார் சொந்த சம்பத்து? அவருடைய வாக்கை சரியா, வேதத்தை சரியாய் கேட்டு உள்வாங்கி வைத்திருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, இந்த கேட்ட வசனங்களின்படி வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் சொந்த சம்பத்துகள். சரி, இந்த சொந்த சம்பத்துகள் எப்படி வாழணும்? உலகத்துக்குள்ள எப்படி வாழணும்? இது ஆண்டவரோடு எப்படி வாழணுங்கிறது இது வரைக்கும் படிச்சோம். இனி உலகத்துக்குள்ள எப்படி வாழணும்? 6வது வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது. அப்ப சொந்த சம்பத்துகள் எப்படி இருக்கணுமா? இதுல 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு ஆசாரிய ராஜ்யமா இருக்கணும், அடுத்தது பரிசுத்த ஜாதியா இருக்கணும். இந்த பரிசுத்த ஜாதியை முதல்ல படிச்சுட்டு ஆசாரிய ராஜ்யத்தை 2வது. பரிசுத்த ஜாதியா இருக்கணும். ஏறக்குறைய நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஏன் அப்படி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்தில் எழுதுறாரு. 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய சொந்த சம்பத்துகள் கிட்ட எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தமான வாழ்க்கை. இது எங்க சொன்னார் தெரியுமா? சீனாய் மலை அடிவாரத்தில். வெளியில வந்து 2 மாசம் முடிஞ்ச நிலையில 3வது மாசத்தின் முதல் நாளிலேயே சொல்லுகிறார். 2 மாசம் தான் அவங்களுடைய விடுதலை பயணம் முடிஞ்சிருக்கு. 2 மாசத்துல பயங்கரமான சூழலுக்கு கூட நடந்து வந்தாங்க. இப்ப 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் முதல் நாள்ல சீனாய் மலையடிவாரத்தில் நிக்கிறாங்க. சீனாய் மலையடிவாரத்தில் நிற்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஜாதியா இருக்கணும். சொந்த சம்பத்துகள் என்பவர்கள் இனிமேல் நம்முடைய ஆண்டவர் எப்படி பரிசுத்தரோ அதே போன்ற பரிசுத்தத்தை உடையவர்களாய் வாழ வேண்டும். பேதுரு அழகாக குறிப்பிடுறார் இல்லையா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். யாருடைய ரத்தம் உங்களை கழுவிச்சோ, யாருடைய ரத்தத்தினால நீங்க நீதிமானா மாறினீங்களோ, யாருடைய ரத்தம் உங்கள் பாவங்களில் இருந்து உங்களை பரிபூர்ணமாய்
விடுதலையாக்கி பரிசுத்தராய் மாற்றுச்சோ அவர் பரிசுத்தர். அதுபோல நீங்களும் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நானும் பரிசுத்தனாய் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவ்வளவுதான். அது உத்தரவு. சில நேரம் இருங்க, சில நேரம் உங்க இஷ்டப்படி இருங்க. இல்ல, நீங்க இப்படிதான் இருக்கணும். நீங்க பரிசுத்த ஜாதியாய்த்தான் இருக்கணும். பரிசுத்த ஜாதினா என்னதுங்க? அது ஒரு பெரிய குழப்பம். பரிசுத்தம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வார்த்தைகளுக்கு பேசுறவங்களுக்கே அர்த்தம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. சில வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்திக்கிட்டே போறது. அதுல சில வார்த்தைகள் ஒண்ணு என்னன்னா எழுப்புதல். சும்மா எழுப்புதல்னா என்ன? அந்த எழுப்புதல் எங்க இருந்து வரணும்? யாரு எழுப்புதல் அடையணும்? இதெல்லாம் தெரியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் நிறைய எழுப்புதல் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்காங்க. அது போல பரிசுத்தம்ங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்துற ஒரு வார்த்தை. பரிசுத்தம் என்றால் என்ன? அதுக்குள்ள எளிதான விளக்கம் என்ன தெரியுமா? தனிப்படுத்தப்பட்ட அல்லது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அவ்வளவுதான். செப்பரேட்டட் லைஃப். ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு தூக்கி வைக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. இதுவரைக்கும் உலகத்துக்குள்ள இருந்தோம். இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் நீங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க. எகிப்தியரா அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் உட்பட்டு இருந்தீங்க. ஏன்னா எகிப்தியர்கள் பல தெய்வங்கள், அந்த வழிபாடுகள் எல்லாம் இவர்களுடைய வழிபாடுகளாகவும் இருந்திருக்கும். அப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரே தெய்வம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்த கட்டளை கொடுக்கப்படாது. அடுத்த அதிகாரத்தில் என்னை அன்றி. அப்ப எனக்கு ஒரே தெய்வம் உங்களுக்கு. ஆனா ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்லணும்? இது வரைக்கும் நீங்க இருந்த வாழ்க்கை பாதையில பல தெய்வ வழிபாடுகளுக்குள்ளே வாழ்ந்தீர்கள். தெய்வ மக்களுக்கு அடிக்கடி தான் சொல்றாரு, நீங்க இருக்கிற ஜனங்களுடைய வழிபாடுகள் உங்களை தொற்றி இருக்கிறது. அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. இது தெய்வ மக்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கப்படுகிற அழைப்பு. அப்ப பரிசுத்தம் என்றால் என்ன? வெள்ளைய போட்டுட்டு வாரந்தோறும் நான் கைதட்டி பாட்டு பாடிட்டு 1 மணி நேரம் நான் ஆராதனை பண்ணிட்டு வரேன். 1 மணி நேரம் என்னைய போல முழங்கால நின்று ஆண்டவரை துதிக்க முடியாதுங்க. அது பரிசுத்தம் இல்ல. வெள்ளைங்க தைக்கிற கூட்டத்தோட கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அது பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் என்பது எது தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் வாழ்வது. பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் வாழ்வது. இன்னைக்கு ஒரு சபைக்கு போறவங்க ஒரு போதனையை சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அவங்க கலர் ட்ரெஸ் போட்டு போவாங்களாம். ஆனா வாரம் அவங்க போதவர் சொல்லுவாராம், பிரசங்கத்திலே சொல்லுவாராம், நீங்க கலர் ட்ரெஸ் போட்டு வர்றவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது, வெள்ளை அங்கி தெரித்து வந்தா தான், வெள்ளை உடை உடுத்திட்டு வந்தா தான் அப்படிங்கிறத ஜாடமடையா சொல்லுவாரு. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் அந்த சர்ச்சுக்கு தான் போறேன். ஆனா நான் வாரந்தோறும் கலர்ல தான் போவேன். அடிக்கடி வர என்னைய பிரசங்கத்துல குத்தி காட்டுவாங்க. சிலருடைய தவறான எண்ணம், வெள்ளை உடை உடுத்தி விட்டால் நம்ம பரிசுத்தவான்கள், கலர் உடை உடுத்துகின்ற மற்ற ஆலய வழிபாட்டுக்காரர்கள் எல்லாம் அவங்க பாவிகள், அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. யாரு சொன்னது? பரிசுத்தம் என்பது என்ன? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழும் நிலை. என் அன்பான தெய்வ மக்களே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை இல்லையா? அதுதான் பரிசுத்தம். உலகம் தான் தோன்றித்தனமா இருக்குது. என் கூட வேலை பார்க்கிறவங்க, என் கூட படிக்கிறவங்க, என் கூட வாழ்றவங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இஷ்டப்படி வாழ்றாங்க. நானும் அவங்களோட கூட வாழ்கிறேன். அது அல்ல பரிசுத்தம் என்பது. என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் உலகத்துக்கு ஒத்து வாழ்றாங்க. ஆனால் நானு என் ஆண்டவர் விருப்பத்தின்படி வாழ்வேன். அதற்காகவே நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். என் ஆண்டவர் இதுக்காகத்தான் என்னை தூக்கி வெளியில வச்சார். இதுதான் பரிசுத்தம். அப்ப பரிசுத்த வாழ்வு என்பது என்ன? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு செப்பரேட்டட் லைஃப் வாழ்வதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாரு தெரியுமா? சொந்த சம்பத்துகள் என்பவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். ஆபிரகாமை அழைத்தார், படிச்சிருக்கிறோம். நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு வெளியில வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. அதுல இருக்கிற உண்மை என்ன? நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வில் இருந்து வெளியில நான் காட்டுகின்ற பரிசுத்த வாழ்வு, நான் காட்டுகின்ற வேறுபட்ட வாழ்வு, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு, இந்த வாழ்வுக்கு நீ வா.
ஏன்னா நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு தான் வாழ்ந்தேன். இயேசுவானவர் சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை பின்பற்றி வருகிற என்னுடைய சீசர்களும் உலகத்தார் அல்ல. என்ன பொருள்? நான் உலகத்துக்குள்ளதான் இருந்தேன். ஏசாமி உலகத்துக்குள்ள இருந்த போது முழுக்க உலகத்துக்குள்ளதான் இருந்தாரு. அந்த உலகத்திற்குள்ள உலகம் அவர் மேல் ஒட்டாதபடி பிதாவின் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தின் படி மட்டும் வாழ்ந்தார் இல்லையா? யோவான் 10வது அதிகாரத்தில் அவரே சொல்றார் இல்லையா, என் சுயமாய் நான் ஒன்னும் பேசல, என் பிதாவானவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் பேசினேன். இதுதான் பரிசுத்த வாழ்வு. என் சுயமாய் வாழாமல். பரிசுத்தம் என்பது என்ன? உலகத்தின் வாழ்வின் கரை என் மேலே படாமல் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு நான் வாழ்வேனே, அதுதான். அன்பானவர்களே, சொந்த சம்பத்துகள் என்பவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதற்காகவே ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சொந்த சம்பத்துகளுக்கு சிந்தி அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்டவங்க தான் சொந்த சம்பத்து. மீட்டெடுக்கப்பட்டவங்க தான் ஆண்டவருடைய ரத்தம் கழுவுவதற்கு இடம் கொடுத்தவர்கள். ஆண்டவருடைய ரத்தம் கழுவுவதற்கு இடம் கொடுத்தவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழும் பரிசுத்தர்கள். வெள்ளை அங்கியெல்லாம் பரலோகத்தில் கிடைக்கும். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் இருக்குது இல்லையா? வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஒரு கூட்டம் ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறது. யார் இவர்கள்? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியாளருடைய அங்கியிலே தங்களுடைய இரத்தத்திலே தங்களுடைய அங்கியை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்க வெள்ளை அங்கி, இங்கே நீங்க போடுற வெள்ளை அங்கி உலகத்தை ஏமாத்திருக்கூடாது. ஒருவேளை நீங்க போட்டிருக்கிற வெள்ளையை வச்சு உங்களை தெய்வ மக்கள் என்று மக்கள் நினைக்கிறாங்க. உங்க ட்ரெஸ் மட்டும் உங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடாது. வெள்ளை ட்ரெஸ் போடுங்க, தப்புன்னு நான் சொல்லல. அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டதுனால உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அவங்க அடையாளம் காண்றாங்களே, அப்படி அடையாளம் காணப்பட்ட நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ்கிறீர்களா என்பதுதான் ஆண்டவர் பார்க்கிற பார்வை. நாங்க போட்டிருக்கிறது வெள்ளை ட்ரெஸ், ஆனா எங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் மற்ற மனிதர்களுடைய வார்த்தை போல வார்த்தை. எங்க வாழ்க்கையெல்லாம் மற்றவர்களை போல மற்றவர்களோடு இரண்டரை கலந்து அலுவலக வாழ்க்கை, அலுவலக பொருள்களை எடுக்கிறது, அலுவலக பொருள்களை தவறா பயன்படுத்துறது, அலுவலகத்தில் செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் செய்யறது. ஆனா வெள்ளை ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு பேட்சை குத்திட்டு நான் பரிசுத்தவான் என்று சொல்வீர்கள். ஆனால் அது ஆண்டவருக்கு அவமரியாதையையும் இழுக்கையும் கொண்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஜாதி என்பது யார் தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ்கிறவர். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை பற்றி அவங்க சொல்லணும். அவங்க எந்த வம்பு தும்புக்கு வர மாட்டாங்க, அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, அவங்க வேலையில கரெக்டா இருப்பாங்க, அவங்களுடைய வேலையில யாரும் குற்றம் சொல்ல முடியாது, அவங்களுடைய வேலையில எந்த கரப்ஷனும் இருக்காது, கொடுக்கப்பட்ட வேலைகளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிப்பாங்க. அதே போல பிள்ளைகள், இவங்க தவறான வார்த்தைகளை பேச மாட்டாங்க, தவறான செயலை செய்ய மாட்டாங்க, ஒழுங்கா படிப்பாங்க, பெரியவங்களை மதிப்பாங்க. இதுதான் பரிசுத்த வாழ்வு. இதுதான் பரிசுத்த வாழ்வு. மற்றபடி கையில பைபிள் அடிக்கிட்டு உங்களை கிறிஸ்தவர்களாய் வேஷம் காட்டுவது பரிசுத்த வாழ்வு அல்ல. பரிசுத்த வாழ்வு என்பது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு. தேவன் விரும்புகின்ற வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு பரிசுத்த வாழ்வு. அந்த வாழ்வு சொந்த சம்பத்துகள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொந்த சம்பத்துகளின் கடமை அது. அடுத்து சொந்த சம்பத்துகள் என்ன செய்யணுமா? 6வது வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் ஆசாரியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாட்கள்ல இதுக்கு பிறகு ஆசாரியர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆசரிப்பு கூடாரம் ஆசாரியர்கள் எல்லாம் அதுக்கு பிறகு ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவங்க பிரித்தெடுக்கப்பட்டு ஆசாரிய ஊழியத்தை வந்தாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சொந்த சம்பத்துகள் எல்லாருக்கும். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஆசாரிய வேலை இல்லை. அவங்க ஆலயத்திற்குள் வழிபாடு நடத்துவதற்கு உதவியாய் இருப்பார்கள். எங்களை போல ஆசாரியர்களாய் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வேலை என்ன? ஆலயத்திற்கு வருகிற உங்களை வழிபாடு செய்வதற்கு வழிநடத்த வேண்டிய வேலை. ஆனால் ஆசாரிய வேலை என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. சொந்த சம்பத்துகள் எல்லாருக்கும். இது புதிய ஏற்பாட்டில் மட்டும் கொடுக்கப்படல. இங்கே இயேசு இருக்கிறார் பாருங்க. சொந்த சம்பத்துகள் அவர் அன்னைக்கு சொல்லும் போது ஆசாரியர்கள் என்ற ஒரு கூட்டம் பிரித்தெடுக்கப்படவில்லை.
அது அதுக்கு பிறகு வந்தது. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வேலையை நியமிக்கப்பட்ட அந்த ஆசாரியர்கள் மட்டுமல்ல, என்னுடைய ஆசாரிய ராஜ்யம் சொந்த சம்பத்துகள் எல்லாருமே, சொந்த சம்பத்துகள் எல்லாருமே ஆசாரிய ராஜ்யம். அப்ப சொந்த சம்பத்துகளின் அடுத்த கடமை என்ன? ஆசாரியனுடைய வேலை என்ன? மக்களை ஆண்டவர் அண்டை வருகிறவர்களை ஆண்டவரோடு நெருங்கி வாழ வைப்பதற்குரிய வழிகளை காட்டுவது. இன்னொன்று சுருக்கமா சொல்லணும்னா, அவர்களுக்கு ஆண்டவர் அண்டை கூட்டி கொண்டு வந்து அவர்களை ஆண்டவரை வழிபட செய்ய, ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள செய்ய வைக்க வேண்டிய வேலை. அப்ப சொந்த சம்பத்துகளுடைய வேலை என்ன? நான் மட்டும் இருந்து கொண்டாடிட்டு போயிடுறேன், நான் மட்டும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து கொண்டுகிறேன், ஆனா நான் மட்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் எனக்குள்ள கொண்டாடி 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 மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதல்ல. நான் மீட்டெடுக்கப்பட்டேன், என்னை என் ஆண்டவர் கழுவினார், நீதிமானாய் மாற்றினார், அதே போல மற்றவர்களுக்கும் அந்த பாதையை காட்டுகின்ற, ஆண்டவரை மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்ற பணியை செய்ய வேண்டிய பணி ஆசாரிய பணி. இந்த பணி இன்னைக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது? எல்லாருக்கும். எல்லாருக்கும் சொந்த சம்பத்துகள் எல்லாருக்கும். பேதுரு இதை எழுதும்போது அழகா எழுதுகிறார். தன்னுடைய முதலாவது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்றார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதை இன்னொரு ஃபார்ம்ல சொல்றாரு. யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறத இன்னொரு வடிவத்தில் அவர் சொல்றார். அழகா சொல்றாரு பாருங்களேன். 1 பேதுரு 2:9 எடுத்துக்கோங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நீங்களோ எனக்கு ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று சொன்னார் இல்லையா? சொந்த சம்பத்துகளை. அந்த ஆசாரிய ராஜ்யம் என்ன செய்யணும்? உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. புரிஞ்சு போச்சா? இது நீங்கள் மட்டும் கொண்டாட வேண்டிய விஷயம் இல்ல. நீங்க எப்படி அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டீர்களோ அதே போல அந்தகாரத்தில் இருக்கிறவர்களையும் இந்த ஆச்சரியமான உங்களை அழைத்தவருடைய அந்த ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைச்சிருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு உங்களை அவருடைய சொந்த சம்பத்துகள் நிலைநிறுத்திருக்கிறார் இல்லையா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்களை எதுக்கு தெரிந்தெடுத்தார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அவரை அறிவிப்பதற்காகவே உங்களை அவர் தெரிந்தெடுத்தார். வேற எதுக்கும் இல்லை. நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்று தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்றோம் இல்லையா? தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டோம். தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. என்ன செய்யணும்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதுக்காக? அவருடைய புண்ணியங்கள், நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுக்காகவே அவருடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம், சொந்த சம்பத்தாய் நாம் இருக்கிறோம். அதே சத்தியத்தை அவர் பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்தில் மிக அழகா எழுதுகிறார். ஆக திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிற உண்மை என்ன? அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம், அவருடைய சொந்த சம்பத்துகளாகிய நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். மற்றவர்களை கூட்டிட்டு வரணும், அவருடைய ஒளியினிடத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களை, இன்னைக்கு ஒரு வீட்டை சுற்றிலும் எத்தனை பேர் கவலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, எதிர்காலத்தை நினைச்சு ஒண்ணுமில்லாம உருக்குலைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உருக்குலைந்து போய் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களா?
எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை கைவிடாமல் காத்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஆண்டவர் உன்னையும் காப்பார். கொஞ்சம் அவரை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கிறீங்களா? நல்ல வாய்ப்பு. தேவை நிறைந்த மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தேவைக்கு நம்ம கொடுக்குறோம், நம்மளால இயன்றதை கொடுக்குறோம், சரி, அதுவும் தேவைதான், அதுவும் கொடுக்கணும். ஆனால் வெறுமனே அவங்களுக்கு தேவைக்கு கொடுப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவங்களுடைய நித்திய தேவையை சந்திப்பதற்கு, அவங்களுடைய நித்திய தேவை என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் இல்லையா? அந்த நித்திய தேவையை அவங்களுக்கு சந்தித்து கொடுப்பதற்கு நம்ம எந்த அளவு இந்த நாட்களில் நம்ம வேலையை செய்யறோம். நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டவர்கள்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு நீங்களே நொந்து போய் தொஞ்சு போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க இல்லையா? என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படின்னா என்னென்னமோ நினைச்சு புலம்பி அழுதுட்டு இருக்கிறீங்க. நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவருடைய சொந்த ஜனமாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தினார். நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க எப்படியெல்லாம் இருக்க போறீங்கன்னு சொன்னாரு. ஆசாரிய ராஜ்யமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அந்த கடமை எந்த அளவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கே பிரச்சனை, நான் எங்க போய் சொல்றது, நானே என்ன சரியாகல, நான் இப்படி போய் சொல்றது, பல தடுமாற்றங்கள் இருக்குது இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாய் முதல்ல மாறுங்க. மாறிட்டீங்க. மாறினவங்க அந்த உணர்வோடு, நான் பரிசுத்த ஜாதி, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, ஆகையினாலே நான் பரிசுத்தன். இந்த உணர்வு உங்களுக்குள்ள எப்ப இருக்கணும். அந்த உணர்வு உங்களுக்குள்ளேயே இருக்க 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 தவறுகள் குறையும். ஐயோ, நான் வேற ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டேன், உலகத்தோடு வாழ இல்லை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டேன். ஆகையினாலே அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எது வந்துடும் தெரியுமா? நான் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய அழைக்கப்பட்டவன். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அன்பானவர்களே, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் செய்ய வேண்டிய பணி இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்களாங்கிறது கேள்வி. அந்த பணியை செய்ய அழைக்கப்பட்டோம். அவங்கதான் சொந்த சம்பத்து, அவங்கதான் உரிமை பாராட்ட முடியும் ஆண்டவருடைய சொந்த பொக்கிஷம் என்று. அவர்கள்தான் நிலைநிறுத்தப்படுகிறவர்கள். எத்தகைய உடைந்து போன சூழ்நிலை வந்தால், எத்தகைய பாதிப்பு தரும் வாழ்க்கையின் பாதைகளுக்கு ஊடாய் நீங்கள் கடந்து போனாலும், நீங்கள் ஆண்டவருடைய சொந்த சம்பத்து. உங்களை அவர் தோள் மீது சுமப்பார். வல்லமையினால் உங்களை வழி நடத்தி காத்துக் கொள்வார். சொந்த சம்பத்துகள் என்ற தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கடந்த 3 வாரங்களாக, இதோடு சேர்த்து 3 வாரங்களாக நம்மோடு கூட பல உண்மைகளை அவர் படித்துக் கொடுத்திருக்கிறார். அவர் அவருடைய பங்கை செய்வார், நாம் நம்முடைய பங்கை செய்ய வேண்டும். அவர் விரும்புகிறபடி ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் வாழ அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்பிலே உறுதியாய் நிற்போம். அப்படி உறுதியாய் நிற்கும் போது நாம் ஒன்றிணைந்து நம்முடைய ஆலயத்தின் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய தனி வாழ்க்கையிலும் உங்களுடைய பரிசுத்தத்தின் வழியாக நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். அப்படி மகிமைப்படுத்தி வாழும்போது நீங்கள் அவருடைய சொந்த சம்பத்துக்களாக என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள். இந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 219ஆம் கீர்த்தனை பாடுவோம். 219வது கீர்த்தனை 3 சரணங்கள் பாடுவோம். நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ, நித்தம் முயல் மனமே. 4 சரணங்கள் பாடுவோம். நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ, நித்த முயல் மனமே. அத்தன் இயேசுவின் மத்தியாய் அமர்ந்து சத்திய வேதத்தால் நித்தம் உனை போஷி, நித்த முயல் மனமே. அல்பகல்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த சிறப்பான நாளுக்காக, இந்த சிறப்பான ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் படித்த பாடத்தின்படி, கடந்த 2 வாரங்களாக இன்றைக்கு 3வது வாரமாக நாங்கள் படித்த பாடத்தின்படி, உம்முடைய சொந்த சம்பத்துகளாக உம்மாலே தெரிந்தெடுக்கப்பட்ட நாங்கள் அதற்குரிய நிலையிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து போகாமல் அந்த நன்மைகளை நினைத்தவர்களாக நாங்கள் வாழவும், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனங்களை நாங்கள் சரியாய் படித்து அவைகளின்படி எங்கள் வாழ்க்கையில கை கொண்டு நடக்கணும். பரிசுத்த ஜாதியாக, ஆசாரியர் கூட்டமாக நாங்கள் உமக்கென்று எங்கள் வாழ்க்கையின் எஞ்சிய பகுதியை செலவழித்து உடைய சொந்த சம்பத்துகளாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வசனங்களின்படி எங்களை சீர்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழ எங்களுக்கு பலனும் கிருபையும் தான், தைரியம் தாரும். ஆண்டவரே, உலகத்தின் போக்கிற்கு வாழாமல் உமக்கு பிரியமானபடி வாழ்வது என்பது நீர் கொடுக்கும் தைரியம் எங்களுக்கு இருக்கும்போது மட்டுமே முடியுமே. அந்த தைரியத்தை எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தந்து நீர் விரும்புகின்றபடி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே சிறப்பாக அம்மாமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான தாய், எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாய்மார் ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கடத்திலே கொடுக்கிறவர் தாமே. தாயின் நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இந்த நாளில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அகில உலக அன்னையர் தினத்திலே எங்களுடைய அன்னைகள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் வழியாக எங்களுக்கு செய்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய வழிகளிலே நடக்கிற நிலைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த அம்மாமார் இனி கனம் பண்ணி வாழ்கின்ற கிருபையை தாரும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய கிருபையை தாரும். அம்மாமாருக்காக ஜெபிக்கிறோம், தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய குடும்பத்தின் வாழ்வுக்காக அம்மாமார் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் பரலோகத்தின் தேவன் கிருபையாய் கேட்டு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் என் பரலோகத்திலிருந்து அருளி செய்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அம்மாமாருடைய கண்ணீர்களை துடை, வேதனைகளை மாற்றும், துக்கங்களை மாற்றும். பிள்ளைகளுடைய காரியங்கள், தங்களுடைய வாழ்வின் காரியங்கள் எதை குறித்து இந்த நாளிலே அம்மாமார் கண்ணீரோடு உடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு வேதனையை முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனே நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாமாரை ஆசீர்வதியும், அவர்கள் வழியாக குடும்பங்களை ஆசீர்வதியும். சுவாமி, வயதான தாய்மாருக்கு வேண்டிய நல்ல பலனை தாருங்கள் தாமே. பலன் குன்றுவதனால இருக்கிற எல்லா சோர்வுகளையும் வலிகளையும் அவருடைய சரீரத்தை விட்டு ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த தூய இம்மானுவேல் ஆலயம், இந்த மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நாளிலே ஆராதனையிலே உண்மை வழிபட்டுக் கொண்டிருக்கிற மற்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயின் பாதிப்பிலிருந்து எங்களை சீக்கிரமாய் விடுதலை ஆகும், சீக்கிரமாய் எங்களுக்கு நல்ல வழிகளை தந்து ஆலயத்திலே உண்மை தொழுது கொள்கிற பாக்கியத்தை தார். நாளைய தினத்திலே விசாரணைக்கு வருகிற அந்த வழக்கிலே சீக்கிரமாய் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் உடைய கடத்திலே கொடுக்கிறோம். பலர் சுகவீனமாக இருக்கிறார்கள் சுவாமி, சளியினால், இருமலினால் மற்றும் பல சரீர பிரச்சனைகளினால், தலைவலியினால் வேதனையோடு கூட இருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் பலவீனத்தின் பாதையிலே கடந்து வந்தவர்களுக்கு பரிசுத்த ஆண்டவரே நீர்தாமே நல்ல சுகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நல்ல சுகத்தை, நல்ல பலத்தையும் அவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நீர் அவர்களை பலப்படுத்தி சுகத்தின் பாதையிலே வழி நடத்தும். வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கித்தார். வேலை இடமாறுதலுக்காக காத்திருக்கிற எங்கள் திருச்சபையை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி மதுரைக்கு பக்கத்திலேயே வேலை இடமாறுதல் கிடைக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல நாட்களுக்கு பிறகு சுய தொழில்களை ஆரம்பிக்கலாம் என்ற உத்தரவு கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்ற ஏதுக்களை அவர்களுக்கு நீர் தாரும். ஏற்ற ஏதுக்களை கொடுத்து அவருடைய பொருளாதார நிலையிலே அவர்கள் உயர்வடையும்படியாக அவருடைய தொழில்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், எப்போது கல்வி நிலையங்கள் திறக்கும், பரீட்சை எழுத வேண்டிய பிள்ளைகள், எப்போது பரீட்சை வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கி சீக்கிரமாக அவருடைய நிலைகள் மாறி பரீட்சை எழுதுவதற்குரிய வாய்ப்புகளை கொடுத்து புதிய கல்வி ஆண்டு சீக்கிரமாய் திறக்கப்படுவதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வியாதியின் கொடுமைகளை மாற்றி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
இன்னும் பல தேவைகளோடு, குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து வேதனையோடு, என்னென்ன காரியங்களுக்காக அவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வேளையிலே என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். சீக்கிரமாக நாங்கள் அந்த திருச்சபையை திறந்து அதிலே வழிபாடு நடத்தி நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்தையும் ஒன்று கொடுத்து நாங்கள் பரிசுத்த ஜாதியாய் ஆசாரிய கூட்டமாய் வாழ்ந்து எங்களுடைய திருச்சபையுடைய மகிமைப்படுத்த ஆண்டவர்களுக்கு உதவி செய்து எங்களின் அனைத்து காரியங்களையும் நீர் பொருட்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். மங்கள கவிகளிலே இரண்டாவது கவி பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவரால் ஏகதேவ பிரியருக்கே ஆரவார மாயென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு இந்த உலகத்தை வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.